இன்னைக்கு நான் காலையில வந்திருந்தப்போ ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க சார். வந்துட்டு 4 வருஷமா முடக்குவாதம் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் உங்கள்கிட்ட பேசிட்டு சொல்லியிருந்தீங்க, நுரையீரல்லாம் ஹோல் வர ஸ்டார்ட் ஆகிருக்கும், நீங்கள் கவனமாக இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு உடனே வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க ரிப்போர்ட்ஸும் அதை தான் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணுது. நீங்கள் திரும்பவும் ஒரு டெஸ்ட்டும் எடுக்க சொல்லியிருக்கீங்க. அப்படி வர 4 வருஷமா பாதிக்கப்பட்ட அந்த பேஷண்ட்டுக்கே நீங்க சொல்ற விஷயம் வந்து எவ்வளவு சீரியஸா இருக்குங்கிறது புரிய மாட்டேது. ஆமா, நீங்களே ரொம்ப நேரம் விளக்கி தான் அதை சொன்னீங்க. அப்படின்னு இருக்கப்ப அது ஆரம்ப நிலையில இருக்கவங்களுக்கோ இல்ல அது இல்லாத மற்றவங்களுக்கோ புரியுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதை எப்படி சார் சமாளிக்க? சூப்பர் சார், அருமையா சொன்னீங்க சார். இதை கரெக்ட், இது எல்லாரும் நல்லா உள்வாங்கிக் கொள்ளணும். இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழில் தன் உடல் தாக்கு நோய், தன் எதிர்ப்பு நோய் அப்படின்னு சொல்லிடுங்க. ரைட்டு, இது அந்த டெக்னிக்கெல்லாம் என்னங்குது நான் பிறகு சொல்கிறேன். முதல்ல எங்கேனும் ஒரு வலி தோன்றும், அவ்வளோதான். சரியா? இப்போ உதாரணத்துக்கு எனக்கு கட்ட விரல்ல இந்த ஜாயிண்ட்டில் வலிக்குதுன்னு வைங்க, அதே இந்த கையிலையும் கட்ட விரல்ல அதே ஜாயிண்ட்டில் வலி வந்தால் இது ஆட்டோஇம்யூன் டிசீஸாக இருக்கலாம்.